புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொன்ன ராஜரீக கட்டளை என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும். நீ உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிக்கணும். அந்த பிறன் என்று நம்ம சொல்லுவது அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம ஸ்டாப் ஆயிருதா? இல்ல அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயி அது எவ்வளவு தூரம் அதுக்கு லிமிட்டே கிடையாதா? இல்ல அதுக்கு என்ன லிமிட் என்பதை ஒரு உவமை வாயிலாக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்றார். முக்கியமாக அவரிடம் கொஸ்டின் கேட்கிற ஒரு ஜூயிஷ் லீடர், ஒரு நியாயாஸ்திரியிடம் இந்த ஒரு உவமையை சொல்லி, நீ பிறன் என்று நினைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்று ஸ்டாப் பண்ணிராமல், யாராக இருந்தாலும் உதவி தேவைப்படுகிற யாராக இருந்தாலும் போய் நம்ம இறங்கி உதவி செய்யணும் என்ற ஒரு கருத்தை இந்த ஒரு நியாயாஸ்திரியிடம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தன்னை நீதிபதியாக அவன் நினைத்து அவன் இயேசு கிறிஸ்துவிடம் கொஸ்டினை கேட்கிறான். ஆனால் அவனுக்கு கரெக்டான ஒரு பதிலாக பிரதியுத்தரமாக இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த ஒரு உவமை நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச உவமைதான் அந்த பேரபிள் ஆஃப் த குட் சமாரிட்டன், நல்ல சமாரியனின் உவமை. இதை லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஜூயிஷ் லீடர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் மேல் பழி போடணும், இல்ல அவரை குற்றப்படுத்தணும் என்று நிறைய லா தெரிஞ்ச பாரசீஸா இருக்கட்டும், இல்ல பரிசேயர்களா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான வேத பாரகர்களாக இருக்கட்டும், இங்க நியாயாஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. இதை நாம சர்ச் பண்ணனா ஜூயிஷ் லாயர், ஜூயிஷ்ல லா தெரிஞ்ச ஒரு நியாயாஸ்திரி. அவருக்கு எல்லாமே தெரியும், நியாய பிரமாணம் புத்தகத்திலே எழுதியிருந்த எல்லாமே தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவை கிராஸ் வெரிஃபை பண்ணி, கிராஸ் கொஸ்டின் பண்ணி, அவர் என்ன சொல்றாருன்றத அவர் வாயிலா நம்ம கேட்போம் என்று ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவ கேட்கிறார். அதுல இருந்துதான் இது ஆரம்பிக்குது. நான் படிக்கிறேன் 25ஆம் அதிகாரத்திலிருந்து. அப்பொழுது ஒரு நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவனை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்திலே என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஏன் ஜீசஸ் திரும்ப அவன்கிட்டயே கொஸ்டினை கேட்கிறார் என்றால், ஹி இஸ் அ ஜூயிஷ் லாயர். அவருக்கு லாஸ்ல இருக்க எல்லாமே தெரியும். அதனாலதான் ஜீசஸுமே திரும்ப நீ என்ன நியாய பிரமாணத்திலே வாசிக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, அதாவது ஜீசஸ் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். சோ இதோடைய கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த நியாயாஸ்திரி என்ன கேட்கிறார் என்றால், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அதாவது நான் எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்கிறேன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னுடைய பிறன் யார் என்று கேட்கிறார். பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்னுடைய பிறன் யார் என்று அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, இப்பதான் இந்த பேரபிள் ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசாரியன் வராரு, பார்க்கிறார், அவருமே பக்கமாய் விலகி போனான். லேவியனும் அடுத்தது வரான், அவனும் பார்த்துவிட்டு உதவி செய்யாமல் போகிறான். பின்பு ஒரு சமாரியன் வருகிறான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு மனதுருகி, இதுதாங்க மனதுருகி, கிட்ட அவனுக்கு காயங்களிலே எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவரை பராமரித்தான். இது யார் பண்ணாதுன்னா, இது ஒரு சமாரியன் செய்யறாரு. மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, இவனை நீ விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரிலே எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.
எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கேள்வி. இங்க வந்து நம்ம குட் சமாரிட்டன் ஸ்டோரிய தான் பார்த்திருப்போம். ஆனா அது என்ன கான்டெக்ஸ்ட்ல வந்து ஜீசஸ் சொல்றாங்க, எதற்காக இந்த உவமையை சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜூவிஷ் லீடர்ஸ் நியாய பிரமாணத்தை வந்து கைக்கொள்வதுல வந்து ரொம்ப மும்மரமா நம்ம வந்து நியாய பிரமாணத்துல கரெக்டா நடக்கிறோம் என்று தனக்குத்தானே அந்த நீதியை வந்து அவர்கள் நியமித்துக் கொள்வார்கள். இப்படிதான் நடக்கிறேன். அப்படி நடக்கும் பொழுது அந்த நம்ம பாத்தீங்கன்னா அந்த பிறனிடத்துல நம்ம வந்து உதவி செய்யணும், நம்ம அன்பு கூறணும் என்ற சொல்ல கட்டளைக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நான் உதவி செய்யறேன், நான் அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த லேவியனும் ஆசாரியனும் செய்கிறாருங்க. லேவியனும் ஆசாரியனும் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்கிற ஒரு பிரதான ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாய் தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை தான் இந்த எக்ஸாம்பிளா ஜீசஸ் சொல்றாரு. லேவியனும் இருக்காங்க, ஆசாரியனும் இருக்காங்க. 2 பேருமே அந்த கள்ளர் கையினாலே அகப்பட்டு தள்ளுண்ட நிலையிலே கிடக்கிற அந்த ஒருவனை பார்த்து அவர்கள் வந்து பக்கமாய் அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு மனதுருகி இரக்கம் செய்யவில்லை. ஆனால் அந்த ஒரு சமுதாயத்திலே ரொம்ப கம்மியாக ஏளனமாக நினைக்கப்படும் ஒரு சமாரியன், ஒரு சாதாரண ஒரு சமாரியன் கடந்து போகையிலே அந்த ஒரு கள்ளர் கையில அகப்பட்டவனை பார்த்து மனதுருகி தன்னை விட்டுட்டு போக முடியாது என்று எண்ணி அங்க வந்து அந்த சமாரியனுக்கு இருக்கிற அந்த லிமிடேஷன் வந்து உடையுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தவிர யாரோ எனக்கு தெரியாதவங்க அந்த இடத்துல வந்து குற்றுயிராக இருக்காங்க. நான் எப்படி அவர்களை நான் விட்டுட்டு போக முடியும் என்று அந்த மனது உருகி உடனே போய் அந்த குற்றுயிராய் கிடக்கிறவருக்கு போய் இந்த சமாரியன் போய் உதவி செய்யறாரு. உதவி செய்து அவரை அந்த கழுதையில ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரிக்கிறதற்கு 2 காசையும் கொடுக்கிறார். அதையும் தாண்டி அதற்கு அதிகமாக செலவானாலும் நான் திரும்ப வந்து உனக்கு தரேன், உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று அந்த சத்திரத்திலே விட்டுட்டு போகிறார். இதுல வந்து அந்த 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 கேள்வி கேட்கிற அந்த நியாயாத்திரியினுடைய அந்த லிமிடேஷன், பிறன் யார் என்று அவன் கேட்கிறான் பாத்தீங்களா, அந்த ஒரு லிமிடேஷனை வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஒரு உவமையில வந்து பிரேக் பண்றாரு. there is no limitation. பிறன் என்று சொல்லும் பொழுது அதற்கு வந்து லிமிட்டே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை தவிர யாரு வந்து யாராக இருந்தாலும், ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும், ஒரு மாடாக இருந்தாலும், இல்ல எந்த ஒரு மனுஷன் ஒரு உயிராக இருந்தாலும் நம்ம அது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதை கடந்து போகாம நம்ம இறங்கி போய் நம்ம அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து இங்க வந்து வைக்கிறாரு. ஒரு லிமிட்டே இருக்காம நம்ம வந்து உதவி செய்யணும் என்ற ஒரு கண்ணோட்டத்தையும் வந்து அந்த நியாயாத்திரிக்கு வந்து அவர் கொடுக்கிறாரு. லிமிட் இல்லாம நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். இது ஒரு மிக சிறப்பான ஊமை. நான் வந்து இந்த ஊமையை தான் நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனா இது எந்த ஒரு கான்டெக்ட்ல வந்து ஜீசஸ் அந்த ஒரு ஜூயிஷ் லாயர் கிட்ட சொல்றாருன்னு இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு அருமையாக ஜீசஸுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன், தன்னையே வந்து நீதிபதியாக அந்த நியாயத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவன் நினைத்து இந்த கேள்வியை கேட்கிறான். ஆனால் அவருக்கும் வந்து எப்படி அவர் புரியவும் தக்கதாய் பொறுமையாய் இயேசு கிறிஸ்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த உவமையில என்பது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு உவமையாக இதை நான் பார்க்கிறேன்.